ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு பெஸ்ட்டான வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 கப்பு 2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு தக்காளி, அப்புறமா ஒரு 5-6 பூண்டை தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 4 பச்சை மிளகா தேவைங்க. அப்புறம் 2 பிரியாணி இலை, ஒரு 4 கிராம்பு, ஒரு பெரிய பட்டை, 3 ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ. ஊற வச்சிருந்த பருப்பை கொரன்னு அரைச்சாச்சு. இட்லி தட்டில் இப்போது வடை மாதிரி ஊற்றி அவிக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு அவிக்க போகிறோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா உடச்சிக்கோங்க கையாலேயே, ஆறின உடனே. இந்த மாதிரி நல்லா பொடிசாக உடைச்சி விட்ருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். அந்த 2 பிரியாணி இலையை போட்டுருங்க. ஒரு நட்சத்திரப்பூ, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் கருவேப்பிலும் சேர்த்துக்கோங்களாம். அப்புறம் தட்டி வச்சிருந்த பூண்டும் பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன் போடுறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ கொத்தமல்லி பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலா எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ அது கூட உடைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு வடையை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வடகறி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இப்போது இட்லி கூட சூடான வடகறி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான வடகறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.